வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறீங்க. நாலு மொத்தம் ஜோடி ஜோடிமா. இது சின்னது என்ன, ரெண்டு சின்னது ரெண்டு பெருசு. தீபோடு அல்வாடியா அல்வாடியில பூட்டிருங்க. தீபோடு இதா பாரு. தீபோடு இந்த மீனுக்கு பேர் வந்து சூரியன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ரவுண்டு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வாலெலாம் கிடையாது, ரவுண்டாக இருக்கும் சூரியன் மாதிரி. அதனால இதை சொல்லுவாங்க. இது வந்து நான் சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி இந்த மீன் பிடிக்கக்கூடாது, அதனால் இதை தூக்கி கடலில் விட்டுட்டாங்க. பாருங்கள், இது வந்து எங்கள் மங்களூரில் பிடிச்சது தான். இதில் வந்துக்கிட்டு நிறைய மீன்கள் வந்துருச்சு. இந்த மீன் மட்டும் கிட்டத்தட்ட 4 மீன், இந்த சூரியன் மீன். நீங்கள் இந்த மாதிரி மீன்களை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அது உண்மையிலே ரொம்ப ரேரான மீன் தான். ஆனால் அந்த கடலில் ஆழ்கடல்னால ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஏரியாலெலாம் ஒரு மீன் பார்க்குறதே கஷ்டம். அப்புறம் சாவாழை மீன், அதில் வந்தது ஃபுல்லாகவே அதிக சாவாழை மீன் தான். அதனால் அந்த சாவாழை மீன் ஃபுல்லாக கூடையில் பிரித்து அப்படி குமிச்சு வச்சுருக்கு. அந்த மீன்கள், இந்த சாவாழையை வந்து அதிகபட்சம் மீனுக்கு சூப்பராக இருக்கும், கருவாடு பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதில் ஒரு லோப்பு சீலா, அந்த வஞ்சரத்துலேயே செகண்ட் வஞ்சரம் சொல்லுவாங்க, அது வஞ்சரம் மாதிரியே இருக்கும். அதுதான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இது என்ன மீன் அப்படின்னு. இந்த தூருக்குள்ளே இது ஃபுல்லாகவே மீன் தான் இருக்குது. அது என்ன மீனுன்னு பாருங்கள். டோரில் நடத்துக்கா, அந்த டோர் அந்த பாரு, லாஸ்ட் ஒரு அடையா இருக்கு சொல்கிறான். கூட விடுங்க. கிளம்பு மச்சான். ரீங்க இழுக்க மச்சான், கிளம்புங்க. ரீங்க குளிக்கணுங்க. இழுங்க பாருங்க, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மீன், எல்லாருக்கும் பிடிச்ச மீன், ரொம்ப சுவையான மீன். சங்கரா மீன் தான் இந்த மீன். பாருங்கள் எவ்வளோ பிடிபட்டிருக்குன்னு. அதே மாதிரி இந்த சங்கரா மீன் கிட்டத்தட்ட இதில் வந்தது மட்டும் இதை தூர் மடின்னு சொல்லுவாங்க. இதில் மட்டும் ஒரு டன் கிட்டத்தட்ட 1000 கிலோ சங்கரா மீன் வந்திருக்குது. மேக்ஸிமம் இது எவ்வளவு எடுப்பாங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. 200 கிட்டத்தட்ட இந்த லக்கத்தில் மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வந்திருக்குது. ஆனால் இது நாளாகி இது மக்கள்கிட்ட சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 20 நாள் ஆயிரும். அதனால இது இன்னும் சீப்பாக கூட கொடுப்பாங்க. 100 ரூபா 150 ரூபாய்க்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரெஸ்ஸாக இருக்க ரொம்ப ரேட் இருக்கும். ப்ரெஸ்னஸ் குறைய ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு காமனாக ஒரு மீனுக்கு ஒரு மார்க்கெட்டில் நல்ல விலை இருக்குன்னா, ஆவரேஜாக எல்லா இடத்துலையும் ஒரே விலை இருக்குது, நல்ல ரேட்டாக இருக்குன்னா, அது நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கலாம். ஆனால் ஒரு மீன் வழக்கத்துக்கு மாறாக அந்த மீனை விட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு கிடச்சிச்சின்னா, நம்ம ஏதோ சீப்பாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாம். ஏன்னா அது நீங்கள் சீப்பாக வாங்குறீங்கன்னா, ஒரு மீனவர்கிட்ட கடற்கரையில் போய் நேரடியாக அவங்க பிடிச்சிட்டு வரும்போது ஒரு மீனை கேட்கிங்கன்னா அவங்க கொடுக்கலாம். சரி, ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க வாங்கி விற்கும்போது கடற்கரையில் ஒரு காமனான ஒரு ரேட்டு போகும். அந்த ரேட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு கைமாறும், இன்னொருத்தவங்கள்ட்ட கைமாறும்போது அது ஒரு எப்படி பார்த்தாலும் ரேட்டு ஒரு பயங்கரமான விலைக்கு போயிடும் அந்த மீன். ஆனால் அப்படி போகிற மீன், இப்போ உதாரணத்துக்கு சங்கரா 400 ரூபா 450 ரூபாய்க்கு போகுதுன்னா, அந்த 400 ரூபா 450 ரூபாய்க்கு சங்கரா போகிறத 200 ரூபாய்க்கு ஒரு இடத்துல கொடுக்காங்கன்னா, நம்ம அந்த இதில் நமக்கு ரொம்ப சீப்பாக சாதகமாக இங்கே ரொம்ப கிடைக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் இதில் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சொல்லணும்னு சொல்கிறக்காண்டி சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பழைய மீன் மாதக்கணக்கில் இருக்கிற மீன்களாக இருக்கும். அதனால நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. फुल पुट्टी देते हुए जगह है, ये बोलता हूँ हाफ हाफ कर देते हैं। कुट्टा रहा कुट्टा में आप पुट्टी करो, है सब पुट्टी आप करो। ले लो ले लो गाइस कुट्टिया